ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிகாஸ் டைரி. நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு ஆல் டைம் ஃபேவரேட்டாக இருக்கக்கூடிய பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பரோட்டா எப்படி ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலேயே செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 236 கிராம்ஸ் வரும். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஷலாவோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பால் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சின பால் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த பாலை இந்த மாவோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட் ஆயிரும். இதை ஒரு 1 hour அளவுக்கு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 1 hour கழிச்சு திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் நம்ம மாவு பிசைய மாவு நல்லாவே சாஃப்ட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு மாவு எல்லாத்தையுமே ஈக்குவலாக உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி மிடில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி மிடில் கொண்டு அகைன் தம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சுருங்க. இதே மாதிரி நான் எல்லா மாவையும் ரெடி பண்ணிடுறேன். செய்ய போகிற ப்ராசஸ் தான் நம்ம பரோட்டா சாஃப்டாக கிடைக்கக்கூடிய மெயின் டிப்பு. என்னென்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி வச்சுருங்க. டிப் பண்ணிவிட்டு ஒரு 2 hours நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம பரோட்டா மாவு கம்ப்ளீட்டாக சாஃப்ட் ஆயிடும். கழிச்சு பாருங்கள், நம்ம பரோட்டா டஃப் எல்லாமே பயங்கரமாக பர்ஃபெக்டாக சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸில் நம்ம மைதா மாவை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி ரோலர் வச்சு ஒரு சிங்கிள் லேயருக்கு நம்ம மாவை ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ப்ளீட்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு மாவை பிடிச்சிக்கோங்க. இன்னொரு சைடு லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சர்க்குலர் மூமெண்ட்டில் ரோல் பண்ணி வச்சுருங்க. இப்போது இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆயில்குள்ளே மறுபடியும் நல்லா டிப் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் செஞ்சுக்கிறேன். இப்போது நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்துக்கோங்க. கையிலே லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி ரோலர் வச்சு லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லேயர்ஸ் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தோசை டவாவில் பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்மளோட சாஃப்டான கிறிஸ்பியான லேயர் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து மட்டன் சால்னா வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த மட்டன் சால்னாவோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.